கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் ஒன்றா அல்லது தனித்தனியா என்று கூட தனக்கு தெரியாது என்றும் இதில் ஏதாவது ஒன்று நின்றால் கூட படையப்பா மூச்சு நின்றுவிடும் என மறைந்த நடிகர் பிஜிலி ரமேஷ் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. கல்லீரல் என்றாங்க, கிட்னி என்றாங்க, லிவர் என்றாங்க, எல்லாம் ஒன்று தானே, தனித்தனியான்றது எனக்கே தெரியல. ஆனால் ஒன்று போச்சுன்னா ஒன்று உயிரோடு இருக்கலாம்ன்றாங்க. அந்த ஒன்று போயிடுச்சின்னு வச்சுங்க, அந்த ஒன்றில் தான் நான் உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது நின்று போச்சுன்னா இந்த படையப்பா மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் சொல்ல மாட்டோம். நிறைய வீடியோஸ் உங்களை பார்த்துருக்கோம், மக்களை சிரிக்க வச்சிருக்கீங்க. சினிமாலையும் சரி, சாவை பற்றி நான் இப்பவும் பயப்படலைங்க. மனுஷனாக பிறக்கப்பட்டவன் என்னைக்கு இருந்தாலும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அது இறப்புன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு இந்த குடும்பம் உங்களை நம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்க அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பான்ற இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதனால பாதிப்பு அடைகிறாங்களா? நான் உங்களால ஒரு பாதிப்பு ஒன்று வருது, எப்படி எடுத்துக்கிட்டு போறீங்கண்ணா? ஆனா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன், அவ்வளோ அழுதாங்க என்கிட்ட வந்து. நான் இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் அசால்ட்டாக இருப்பேன். வலிச்சா கூட அப்படியே பல்ல இப்படி கடிச்சிப்பேன். இந்த கையை மூடுன்னு சொல்லுவாங்க, நல்லா டைட் பண்ணி மூடுவேன். அது என்னன்னு தெரியல, இந்த தடவை என் உடம்புல சுத்தமாக பிளட்டே கிடையாது. 4-5 நர்ஸு லைன் கிடைக்கலன்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு அந்த நரம்பு ஊசி போடுறாங்க. உள்ளே போகுது, பிளட்டில் பெண்ட் ஆகி வளைஞ்சிருது. இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க, இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க, இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க. இதில் என்ன இருக்குது? இந்த கையில் தொடப்ப குச்சி மாதிரி இருக்குது. 4 பேர் போட்டு அமுக்கி பெசுக்கி நெசுக்கி ஒரு நாளைக்கு 1 ஊசி 2 ஊசி போடலாம். 10-15 ஊசி ட்ரிப்ஸு எந்த நேரமும் ஏறினே இருந்தால் இப்படி ஷேக் ஆச்சுன்னா வீங்கி போகுது, இந்த லெஃப்டில் வீங்கி போகுது. என்ன தான் பண்ண முடியும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.